இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அகில உலக திருச்சபைகளிலே இந்த வாரமும் அடுத்த வாரமும் ப்ரிப்பரேட்டரி சண்டையாக, லெந்து நாட்களுக்கு ப்ரிப்பரேட்டரி சண்டையாக அனுசரிக்கிறார்கள். நாமும் இந்த வாரமும் அடுத்த வாரமும் லெந்து நாட்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த நாட்களிலே நம்மை ஆயத்த பண்ணுவண்ணமாக தேவனுடைய செய்திகளை நாம் தியானிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அநேக ரகசியங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தின் கடைசியிலே அநாதி தீர்மானத்தின்படி, என்ன தீர்மானமா? அநாதி தீர்மானம். அது என்ன அநாதி தீர்மானம் என்று சொல்லி நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகின்றோம். அதற்கு முன்னதாக 9வது வசனத்தை இவ்விதமாக எழுதுகிறார். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள். 11வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள். இந்த நிருப புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. என்னது? கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இது பரிசுத்த பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், இருவரும் எழுதுகிறார்கள். கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து. இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம் இல்லை? இப்போ சுருக்கமாக இந்த 2 காரியத்திற்கு, கிறிஸ்து இயேசுவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை சுருக்கமாய் நாம் தியானித்து விட்டு, ஒருவேளை புதிதாக வந்தவர்களுக்கு அதை முதல் முறையாக இருக்கும், மற்றவர்களுக்கு அதை ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணும் வண்ணமாக அதை தியானித்து விட்டு இந்த அநாதி தீர்மானத்திற்குள்ளாக நாம் செல்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன், அதிலே குமாரனானவர் இந்த உலகத்திலே மனிதனாக, உங்களைப் போலவும் என்னைப் போலவும் மனிதனாக பிறந்து வளர்ந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். அந்த குமாரனானவர் இந்த உலகத்திலே பிறந்த காரியத்திற்கு பிறகாக இருக்கக்கூடிய அந்த குமாரனை அடையாளப்படுத்தும் வண்ணமாக பரிசுத்த பவுல், பேதுருவும் என்ன எழுதுகிறாங்க? இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார்கள். அதே குமாரனானவர் இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்படும் முன்னதாக, குறிப்பாக உலக தோற்றத்திற்கு முன்னதாக அவரை அடையாளப்படுத்தும் வண்ணமாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே நிருபங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். நிருபங்களிலே இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு என்று சொல்லி பல இடங்களிலே இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே, ஆனால் இந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த நிருபத்திலே கொடுக்கப்பட்ட காரியங்களை ஆழமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஒரு தடவை குயிக்காக பார்த்துருவோமா? நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது குமாரன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய குமாரனானவர் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பின்னதாக அவருடைய பெயர் என்னவாக எழுதப்பட்டிருக்கிறது நிருபத்தில்? இயேசு கிறிஸ்து. வெரி குட், வெரி குட், வெரி குட். குமாரனானவர் இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மனிதனாக பிறப்பதற்கு முன்னதாக, குறிப்பாக உலகத் தோற்றத்திற்கு முன்னதாக அவரை என்ன என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த காரியத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டால் நிருபங்களை வாசிக்கும் போது அழகாக புரிந்து கொள்ள முடியும். இது ஒரே நபர் குமாரனைத்தான் அடையாளப்படுத்துகிறது. அதனுடைய காலகட்டம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ எங்கே போகிறோம்? 9வது வசனத்தில் அனாதி தீர்மானம், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமேயானால் தி பிளான் ஆஃப் மிஸ்ட்ரி ஹிடன் ஃபார் ஏஜஸ். அது என்ன அனாதி தீர்மானம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி, தீர்மானம் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது தீர்மானம்? அது என்ன தீர்மானம்? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக வேதாகம கல்லூரியிலே குறிப்பாக 2 காரியங்களை குறித்து சொல்வார்கள். ஒன்று எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ். அடுத்தது ஆன்டி பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லி 2 காரியங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். வேத புஸ்தகத்திலே எல்லா காரியங்களையும் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 21, 25 என்று சொல்லி நினைக்கிறேன். வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் கடைசி வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென், ஆமென். பரிசுத்த யோவான் எழுதுகிறார், அநேக காரியங்கள் இருக்கு, இதெல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது என்று சொல்கிறார். வேத புஸ்தகத்திற்கு இணை என்று சொல்ல முடியாது, அதற்கு ஒத்த புஸ்தகங்கள் எபிரேய ஏடுகள் இருக்கிறது. மிட்ராஸ், தல்மூட் என்று சொல்லி யாசேர் புஸ்தகங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாசேர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி யோசுவா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஹிஸ்டரியன்ஸ், அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அநேக வரலாற்றை எழுதுகிற மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எபிரேய ஏடுகளில், அது இல்லாமல் கில்கமிஸ் என்கின்ற பாபிலோனியன் புஸ்தகத்தில் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் வேதாகமத்தோடு கூட ஒத்து இருந்தால் அந்த காரியங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ் என்று சொல்கிறோம். வேதாகமத்திற்கு வெளியே இருக்குது, ஆனால் எதோடு கூட ஒத்து இருக்கிறது? நம்முடைய வேதாகமத்தோடு கூட ஒத்து இருக்கிறபடினாலே அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். சில வேளைகளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் வேதாகமத்தோடு கூட ஒத்து போகவில்லை என்றால் அதை என்ன சொல்கிறோம்? ஆன்டி பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லி அதை புறக்கணித்து விடுகிறோம். வேதாகமத்திலையும் அப்போக்கிருபா என்கின்ற ஒரு காரியங்கள் இருக்குது. அது தமிழில் என்ன சொல்லலாம்? தள்ளுபடி ஆகமங்கள். சில காரியங்களை நாம் வேண்டாம் என்று சொல்லி புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் என்ன செய்தார்கள்? அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸு, இன்னொன்று என்னது? எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் ஆன்டி பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ். இதில் வேதத்தோடு கூட ஒத்து இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது ஏற்றுக்கொள்ளுகிறது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா என்னுடைய வேத புஸ்தகத்தில் இல்லை அதனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது உங்களுடைய உரிமை. ஏன் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா விட்டு விடலாம். சரி, அதை தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும்
சோதித்து பார். எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் புத்தி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்கின்ற நாட்களிலே இந்த உலகத்திலே அநேக இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லை, அநேக இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதில் 5 விதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியுமா? படத்தில் பார்ப்போம். முதலாவதாக ஒப்பீனியன் என்று சொல்லுகிறார்கள். அது என்னென்னா பர்சனல் பிலீவ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். சிலருக்கு சில காரியங்கள் பிடிக்கும், சிலருக்கு அந்த காரியங்கள் பிடிக்காது. ஸோ எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இப்போ எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் என்னது? ஒப்பீனியன் இல்லை. அநேகருடைய ஒப்பீனியன் இருக்கும். அதெல்லாம் அந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். இரண்டாவதாக ஹைப்போதீசிஸ் என்பார்கள். ஒரு சிலரோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ நம்முடைய திருச்சபையில் எல்லாருக்கும் ஒரே விதமான ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஹைப்போதீசிஸ் என்று சொல்லுகிறார்கள். சரி, இந்த காரியங்கள் எல்லாம் அந்த துறையினுடைய வல்லுநர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லோரும் அல்ல, ஒரு சில மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு என்ன பேர்? தியரி என்று சொல்லுகிறார்கள். உதாரணம் சொல்லணும்னா இன்றைக்கி அநேக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது பிக் பேங் தியரி. நம்ம பிள்ளைகள் கேட்பாங்க, பிக் பேங் தியரி உண்மையா? அது என்னதான்? அது தியரி தான், அது உண்மை அல்ல. அந்த துறை வல்லுநர்கள் சிலர் என்ன செய்கிறாங்க? அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை என்ன செய்யலை? ப்ரூவ் பண்ண கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமே ஆனால் அரிஸ்டோட்டல் முதல் முறையாக என்ன செய்கிறாரு? உலகம் உருண்டையானதுன்னு சொல்கிறார். அதற்கு முன்னதாக உலகம் எப்படி இருந்துச்சான்? தட்டையாக தான் இருந்துச்சு சொன்னாங்க. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. கிரேக்க ஞானிகள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. என்னது? உலகம் எப்படி இருக்குது? தட்டையாக இருக்குன்னு. அரிஸ்டோட்டல் சொன்னார், இல்லை இல்லை, அது எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்குன்னு சொன்னோன்னே தியரி என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ பிக் பேங் தியரியும் ஒரு தியரி தான். ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் அந்த பிக் பேங் தியரி என்ன செய்யலாம்? சேஞ்ச் ஆயிரும். சொல்லிடலாம் இது கரெக்ட் இல்லை என்று சொல்லி. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், இந்த பிக் பேங் தியரி ஒரு தியரி தான், வரக்கூடிய நாட்களில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ப்ரூவ் பண்ணவில்லை. ஒருவேளை அந்த தியரி எல்லாத்தையும் எடுத்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணி அது கரெக்ட் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது? லா. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமேனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எந்த ஒரு மாசும், சயின்ஸ் பாடம் எடுக்கல நான், எந்த ஒரு மாசும் எர்த்து பக்கத்தில், அதாவது அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துச்சுன்னா அது என்ன செய்யுமா? 9.81 மீட்டர்/செகண்ட் அதை என்ன செய்யுமா? இழுத்து கொள்ளும். இது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதே சமயத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை சூப்பர் சீட் பண்ணுது எது? தெர்மோடைனமிக் லா. அதனால தான் ஃப்ளைட்டெல்லாம் என்ன செய்யுது? பறக்குது. இல்லைன்னா அது போகவே போகாது. ஸோ லாவும் சூப்பர் சீட் பண்ண முடியும். சீக்கிரமாக சொல்லிடுவோமா? முதல்ல இருந்து என்னென்ன ஸ்டேஜ் இன்ஃபர்மேஷன் என்னது? ஒப்பீனியன். ஒப்பீனியன் என்ன? பர்சனல் பிலீவ் அல்லது பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. ரெண்டாவது ஹைப்போதீசிஸ். அது என்னது? ஒரு சில மக்கள் மாத்திரம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது என்னது? தியரி. தியரின்னா என்னென்னா அந்த துறை வல்லுநர்கள் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு என்னது? தியரி. அதை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருந்தால் அது என்னது? லா. எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது ட்ரூத். வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ட்ரூத் இருக்குது. அநேக காரியங்கள் இருக்குது.
அரிஸ்டாட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். போதும். கர்த்தர் எங்கே இருக்கிறாரா? உருண்டை. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? அரிஸ்டாட்டில் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது பூமி எப்படி இருந்துச்சான்? உருண்டை என்று சொல்லி. இப்படி அநேக ட்ரூத் இந்த வேத புஸ்தகத்திலே மறைந்திருக்கிறது. வேதாகமத்தில் முதல் வசனம் எது? கரெக்ட். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்திற்கு முன்னதாக. இப்போ சொல்லுங்க, எது முத வசனம்? ஆதியாகமம் 1:1 இந்த வசனமா? ஏன்னா ஆதியாகமம் 1:1 என்ன செஞ்சார்? பூமியை சிருஷ்டிக்கின்றார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? தெரிந்து கொண்டார். நேற்றைய தினத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் லூசிஃபரை குறித்து, படிக்க வேண்டாம், லூசிஃபரை குறித்து பார்த்தோம். அது எப்போ நடந்துச்சான்? உலக தோற்றத்திற்கு முன்னதாக நடந்தது. அப்போ வேத புஸ்தகத்திலே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாவற்றையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சத்ருவானன் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். சத்ருவானவன் என்ன செஞ்சானா? எத்தனை ஐ இருந்துச்சு அதில்? 5. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14, 14, 15 இருந்துச்சு 5. எசேக்கியேல் 28 2. மொத்தம் எத்தனை ஐ இருந்துச்சு? 7 முறை பிசாசானவன் என்ன செஞ்சானா? அவனை தேவனுக்கு ஒப்பாக அவன் உயர்த்தினானா. ஐ என்பது தேவனை குறிக்கக்கூடிய காரியம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, ஐ எம் தி லார்ட், ஐ எம் என்று சொல்லி. தேவனுக்கு ஒப்பாக தன்னை உயர்த்தினபடினாலே தேவன் என்ன செஞ்சாரா? லூசிஃபரை என்ன செஞ்சார்? கீழே தள்ளிவிட்டார். அப்போ கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. யார் மேலே? லூசிஃபர் மேலே வந்ததினாலே அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். தள்ளிவிட்ட உடனே அவருடைய நீதி விளங்கியது. ஆனால் அவருடைய அன்பு இன்னும் விளங்கலை இல்லையா? இப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை அவர் வெளிக்காட்ட வேண்டும். அது எப்படி வெளிக்காட்டினார் என்று சொல்லி பைபிள் காலேஜில் டிவைன் கான்வர்சேஷன் அல்லது டிவைன் கவர்னன்ட் என்று சொல்லுகிறார்கள். அல்லது ட்ரினிட்டி கான்வர்சேஷன், ட்ரினிட்டி கவர்னன்ட் என்று சொல்லுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அவர்கள் இணைந்து அவர்கள் பேசிக்கொள்கிற ஒரு உரையாடல். அதுதான் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் கவர்னன்ட், ட்ரினிட்டி கவர்னன்ட் என்று சொல்லுகிறார்கள். இப்போ லூசிஃபர் கீழே விழுந்து விட்டான். அந்த இடத்துல வெறுமையாக இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் மூவரும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உரையாடி கொள்கிறார்கள். அப்போ குமாரனானவர் சொல்லுகிறாரு, நமக்காக ஒரு சிநேகிதரை நாம் உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவோம்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் ஒரு மனிதனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லும்போது, இப்போ ஒரு கேள்வி, எப்படி மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போமே. இப்போ மூவரும் பேசிக்கொள்கிறார்கள். எப்படின்னா, நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதிருச்சு? தேவ தூதன் என்று சொல்லி எழுதப்பட்டு விட்டது, மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆனால் பொது மொழிபெயர்ப்பில் வாசிப்போம்,
ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவனாக்கினர். யாருக்கு சிறியவனாக்கினாரா? தேவனுக்கு சிறியவனாக மனிதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் மூவரும் தீர்மானிக்கிறார்கள். ஆதியிலே தேவன் எதை காண்கிறவர்? முடிவை காண்கிறவர். அவருக்கு எல்லா காரியமும் தெரியும். இப்போ அந்த மூவரும் சொல்கிறாங்க, சரி இப்போ லூசிஃபர் கீழே விழுந்துட்டான், அவனுடைய ஸ்தானத்தில் மனிதனை நாம் படைக்கப் போகின்றோம். மனிதனும் இப்படியாக விழுந்து விட்டால் என்ன செய்வது? அந்த லூசிஃபருக்காக என்ன நியமிக்கப்பட்டது? எரிகிற நித்திய அக்னி உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த மனிதன் விழுந்து விட்டால் என்ன செய்வது? அப்போ குமாரனானவர் சொல்கிறாராம், இல்லை இல்லை, மனிதர்கள் விழுந்தாலும் அவர்களை நான் ரட்சிப்பேன். நான் சென்று அந்த மனிதர்களை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். குமாரனானவர் சொல்கிறாரு, யாரு? கிறிஸ்து இயேசுவானவர் சொல்கிறாரு, என்ன செய்ய வேண்டுமாம்? நான் போய் நம்முடைய சிநேகிதருக்காக நான் என்ன செய்வேன்? நான் உயிரை ஜீவனை கொடுத்து அவர்களை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி. அதை தான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி என்று சொன்னால் சப்ஸ்டிடியூட். அவர்களுக்கு பதிலாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை யார் ஏற்றுக்கொள்வாரா? குமாரனானவர் கிறிஸ்து இயேசுவானவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆதியிலே சொல்லியிருக்கிறார். அதனால தான் அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசு என்று சொல்லி. அது அவரையே ஏற்படுத்தினார். அவரே தாமாக முன் வந்து, அவரை யாரும் கம்பல் பண்ணல, பிதா கம்பல் பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் கம்பல் பண்ணல. குமாரனானவர் என்ன செய்கிறாரு? தாமாக வந்து இந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போமே. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க. அவருடைய தீர்மானம் எப்போ எடுக்கப்பட்டது? உலக தோற்றத்திற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். ஆதி காலம் முதல் அழைத்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள். இதை பொது மொழிபெயர்ப்பிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலத்துக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். கர்த்தர் நம்முடைய கிறிஸ்து இயேசுவானவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவ பலியாக வந்து நம்மை மீட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொன்ன காரியத்தை தான் வேதாகம கல்லூரிகளிலே போதிக்கிறார்கள். அது என்னது? ட்ரினிட்டி கவர்னன்ட் என்று சொல்லி. இந்த காரியத்திற்கு பின்பாக தான் என்ன உருவாக்கப்பட்டது? உலகம் உருவாக்கப்பட்டது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? முடிவை காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மனிதனை நாம் படைக்க போகிறோம். அந்த மனிதன் எப்படியாக இருக்க வேண்டும், கடைசியில் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தாராம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கடைசியிலே இந்த மனிதனை எப்படி தேவன் பார்க்க விரும்புகிறார்? ராஜாக்களாகவும்
ஆசாரியர்களாகவும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ ம் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறது. இங்கே 4 காரியங்கள் சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தம் ஜனம் என்று சொல்லி நாம் யாவரையும் தேவன் எப்படி பார்க்க விரும்புகிறார்? ராஜரீக ஆசாரியன். ராஜானா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை ஆள வேண்டும். ஆசாரியன் என்று சொன்னால் என்ன? காணப்படாத தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக ஆசாரியனாக படைக்க வேண்டும். அப்போ 2 காரியங்களும் மனிதனிடத்திலே தேவன் விரும்பினார். ஒன்று, இந்த பூமியை அவன் ஆள வேண்டும். மற்றொன்று, பூமிக்கு அடுத்த காரியங்களையும் ஆள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த மனு குலத்தின் மீது அவர் தீர்மானித்தார். இந்த தீர்மானம் ஏதோ இன்னைக்கு நடந்த காரியம் அல்ல, முடிவிலே நடக்கக்கூடிய காரியம் அல்ல. தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாமை படைக்கும் போதும் ஆதாமை எப்படி தான் படைத்தார்? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் படைத்தார். எபிரேய ரபிமார்கள் இடத்துல கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, முதல் ஆசாரியன் யார்? ஆதாம் தான் முதல் ஆசாரியன். எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க ஆதாம் ஆசாரியன் என்று சொல்லி? இப்போ பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி தேவன் 6 நாட்களை என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதல் நாளில் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். சிருஷ்டித்தார். இது புது மொழிபெயர்ப்பிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். எதை படைச்சாரா? விண்ணுலகையும் மண்ணுலகையும். மண்ணுலகம் என்று சொன்னால் என்னது? எர்த்லி காரியங்கள். விண்ணுலகம் என்று சொன்னால் என்னது? ஹெவன்ஸ். ஹெவன்ஸ் அண்ட் எர்த் என்று சொல்லுகிறார். நம்ம பார்க்கக்கூடிய வானம் என்னது? அது ஆகாய, அது ஹெவன் அல்ல. முதல்ல தேவன் வானத்தையும் பூமியும், ஹெவன்ஸையும் பூமியையும் படைத்தார். 2 காரியங்கள் படைக்கிறார். முதல்ல என்ன படைக்கிறாரு? பூமிக்குரிய காரியங்களும் இருக்குது. முதல் நாளில் விண்ணுக்குரிய காரியங்களையும் தேவன் படைக்கிறார். இரண்டாவதாக என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். 8வது வசனம் வாசிப்போம். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஆகாய விரிவு மண்ணில் இருக்கா விண்ணில் இருக்கா? விண்ணில் இருக்கு. முதல் நாள் என்ன படைச்சாரு? விண்ணுக்குரியதும் மண்ணுக்குரியதும் ஆகிய 2ஐயும் சேர்த்து படைத்தார் முதல் நாளில். 2வது நாளில் என்ன படைக்கிறாரு? விண்ணுக்குரியவைகளை தேவன் படைக்கின்றார். இப்போ 3வது நாள் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். 10வது வசனம் வாசிப்போம். இப்போ 3வது நாள் எதை படைக்கிறாரு? மண்ணுக்குரியதை படைக்கிறார். முதல் நாள் என்ன செஞ்சார்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய காரியங்களை படைத்தார். 2வது நாள் என்ன படைத்தார்? விண்ணுக்குரியவைகளை படைத்தார். 3வது நாள் மண்ணுக்குரியவைகளை படைத்தார். 4வது நாள் 14வது வசனம் வாசிப்போம். இப்போ சுடர் ஒளிகளை எங்கே படைச்சார்? மண்ணில் படைச்சாரா விண்ணில் படைச்சாரா? விண்ணில் படைச்சார். இப்போ முதல்ல இருந்து வருவோமா ஒரு தடவை? முதல் நாள் என்ன படைச்சார்? சீக்கிரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். விண்ணையும் மண்ணையும் படைச்சார். 2வது நாள் விண்ணில் இருக்கு. 3வது நாள் மண்ணுக்குரியது. 4வது நாள் விண்ணுக்குரியவைகளை படைத்தார். 5வது நாள் என்ன படைச்சார்? 20வது வசனத்திலிருந்து
இப்போ என்ன செய்கிறாரு? மிருகங்களை படைக்கிறாரு. எல்லா மிருகங்கள், இந்த மிருகங்கள் எல்லாம் எதை சார்ந்தது? பூமியை சார்ந்தது. இப்போ 5வது நாள் எதற்குரியவைகளை படைத்தார்? பூமிக்குரியவைகளை படைத்தார். 6வது நாள் கடைசி படைப்பு யாரை படைத்தார்? மனுஷனை படைத்தார். மனுஷனை முதல் நாள் எப்படி படைச்சாரு? விண்ணுக்கும் மண்ணுக்கும். அப்போ ஆதாமை படைக்கும்போது 6வது நாள் என்ன படைக்கிறாரு? அவனை மண்ணுக்கும் விண்ணுக்கும் உரியவனாக தேவன் படைக்கிறார். முதல் நாள் எப்படி படைத்தார்? விண்ணுக்கும் மண்ணுக்குமாக படைத்தார். கடைசி முடிவில், ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டே அவர் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக படைத்தார். கடைசி நாள் முடிவிலையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆதாமை விண்ணுக்குரியவனாகவும் அதே சமயத்தில் மண்ணுக்குரியவனாக படைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏன் அவனை ஆசாரியன் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி நாம் தியானிக்கப் போகின்றோம். ஆதி மனிதனுக்கு 2 வேலை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? பண்படுத்த வேண்டும். பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லலாம், இல்லைன்னா வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அடுத்தது என்ன வேலை கொடுத்தாரு? காக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல் செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 வேலை கொடுத்தாரு. ஒன்று என்ன செய்யணும்? வேலை செய்யவும், இன்னொன்று என்ன செய்யணும்? காவல் காக்கவும் 2 வேலை கொடுத்துருக்கிறார். இந்த 2 வேலை ஆதியாகவும் 2:15 அப்புறம் எந்த இடத்துல இந்த மாதிரி 2 வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா, நம்பர்ஸ் 3:7 வாசிப்போம். என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக ஆசாரியர்களை குறித்து சொல்லுறாரு. அவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளையும் செய்யும். 2 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காவல் செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆதியிலே ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? வேலை செய்ய வேண்டும், காவல் செய்ய வேண்டும். அப்போ அவனை ஆசாரியனாக தேவன் ஆதாமை படைத்தார். அது மாத்திரம் அல்ல, பூமிக்குரியவைகளையும் ஆள வேண்டும் என்று சொல்லி படைத்தார். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுது? ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ 2 காரியம். அவனை ஆண்டு கொள்ளுகிறது யாரு? ராஜா. ராஜாவாகவும் படைத்திருக்கிறார், ஆசாரியனாகவும் ஆதாமை படைத்தார். 2 காரியத்தையும் படைத்தார். எல்லாம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும்? ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும். 3:5 வாசிப்போமா? தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஏற்கனவே ஆதாம் எப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான்? தேவர்களைப் போல தான் படைக்கப்பட்டிருக்கிறான். வாசிப்போமா? ஆதியாகமம் 1:26. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். போதும். உருவாக்குனது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் படித்தோம். எப்படி? தேவனிலும் கடவுளிலும் சற்று சிறியவனாக படைத்தார். ஆனால் சத்ருவானவன் சொன்ன பொய் என்னன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டா தான் நீங்கள் எப்படி மாறுவீங்க? தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொன்ன அந்த பொய். நேற்று பார்த்தோம், யோவான் 10:10 அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? லூசிஃபர், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அந்த பொய்யை இந்த ஆதிப்பிதா யாரு? ஆதாம் நம்பி கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் சொன்ன விசுவாச வார்த்தை என்ன சொன்னார்? இந்த நன்மை தீமை அறியும் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி விசுவாச உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த விசுவாச உடன்படிக்கையை அவன் மீறினபடினாலே அவன் என்ன செஞ்சான்? விண்ணுக்குரிய காரியங்களை அவன் இழந்தான். அது மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாய் மண்ணுக்குரிய அதிகாரத்தையும் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டான்?
சத்ருவானவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டான். அதனால தான் சத்ருவானவன் சொல்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதில் எல்லா அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ட்ரூ இல்லைன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பார்? பொய் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொல்லவே இல்லை. அப்போ மண்ணுக்குரிய எல்லா அதிகாரமும் யார்கிட்ட போயிடுச்சு? பிசாசின் இடத்துல போய்விட்டது. விண்ணுக்குரிய அதிகாரங்களும் யார் இடத்துல போயிடுச்சு? பிசாசின் இடத்துல போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்னது? விசுவாச உடன்படிக்கை. எங்கெங்க போட்டிருக்கு ஆதாம் கூட உடன்படிக்கை பண்ணார். எங்கேயாவது இருக்கா ஆதி ஆகமத்தில்? நானும் படிச்சிருக்கிறேன். இல்லை, ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி, அவர்களோ யார்? இந்த இஸ்ரவேல் மக்களோ ஆதாமை போல என்னத்தை செய்தாங்களாம்? உடன்படிக்கையை மீறி. என்ன உடன்படிக்கை? விசுவாச உடன்படிக்கையை அவர்கள் மீறினபடினாலே அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இப்போ என்னாச்சு? ஆதாம் உடன்படிக்கையை மீறி விட்டான். நமக்கு டைம் முடிச்சு போச்சு. இப்போ முதல்ல ஆதாமுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அவனை எப்படியாக படைக்கிறார்? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் படைக்கிறார். அது முடியாத காரணத்தினாலே அடுத்து இந்த காரியத்தை அடுத்த ஒரு மனிதனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், அடுத்த ஜனத்தினிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதாமுடைய உடன்படிக்கைக்கு அப்புறம் 7 கவர்னன் பார்க்கும்போது அடுத்து யாருடைய உடன்படிக்கையை பார்த்தோம்? நோவா உடன்படிக்கை. ஆதாமிலிருந்து 10 ஜென்ரேஷன் கடந்து நோவாவின் இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆனால் அந்த உடன்படிக்கை என்னது? ஜலத்தின் மீது நான் இன்னி அழிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த உடன்படிக்கை பண்ணுறார். அதுக்கப்புறம் 10 ஜென்ரேஷன் கழித்து யார் கூட உடன்படிக்கை பண்ணுகிறார்? ஆபிரகாமோடு கூட பண்ணுகிறார். ஆபிரகாமிலிருந்து 7 ஜென்ரேஷன் கழித்து யார் வர்றா? மோசஸ் வருகிறார். மோசஸின் கூட ஒரு ஜனத்தோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுறார். யார் கூட? இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட. அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர் என்ன செய்கிறார்னா ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கண்டிருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் என் வாக்கு உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். போதும். இப்போ என்ன சொல்றாரு? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. யார் கூட? இஸ்ரவேல். மோசேயினோடு கூட, மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? நியாயப்பிரமாண உடன்படிக்கை அல்ல அது. ஏன்னா நியாயப்பிரமாணமே எந்த அதிகாரத்தில் தான் கொடுக்கப்பட்டது? 20 யாத்திரையாகமும் 20 தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த உடன்படிக்கை என்னன்னா, இதுவும் ஒரு விசுவாச உடன்படிக்கை. நான் சொல்லுகிற காரியத்தை நீ விசுவாசி, நான் உன்னை எப்படி மாற்றுவேன்? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றுவேன் என்று சொல்கிறாரு. ஆனால் இந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள். விசுவாசிக்காமல் போய்விட்டார்களா? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம் மாத்திரம் வாசிப்போம். சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் அவர் சொன்னார், முதல்ல என்னை விசுவாசிப்பா, நான் என்ன செய்வேன்? உனக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன், உன்னை பரிசுத்த ஜாதியாக்க மாற்றுவேன்,
உன்னை நான் என்ன செய்வேன், ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றுவேன் என்று சொன்னபோது இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லிட்டாங்களாம், அதெல்லாம் விசுவாசிக்க முடியாதுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு ஒன்று கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார். சரி, என்ன தான் விசுவாசிக்க முடியல, அட்லீஸ்ட் என்ன செய்ய, நான் 613 கற்பனையை கொடுக்குறேன், என்னென்ன செய்யணும் எது எது செய்யக்கூடாது என்று சொல்லி மொத்தமாக எத்தனை கற்பனைகள், 10 கற்பனையும் நியாயப்பிரமாணமும் சேர்த்து எல்லாம் சேர்த்து எவ்வளவு, 613. 613ல் 148 என்னது, எதை எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, 365 எதை எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இவைகளெல்லாம் கொடுத்தா இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப ஈஸி, எது 613 தானே, ஈஸியாக முடிச்சிருவோன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அதையாவது செஞ்சாங்களா, செய்யலை. நியாயப்பிரமாணம் வந்து விட்டது. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தையும் அவர்கள் மீறினபடினாலே இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர்களை மீட்டு கொள்ளும் வண்ணமாக குமாரனானவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி உங்களுக்கும் எனக்குமாக அவர் என்ன செய்கிறாரு, கிருபாதார பலியாக ஒப்புக்கொண்டு இப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ தான் விசுவாசிக்கலை, இப்போ என்ன செய்ய, என்ன விசுவாசி என்கின்றார். ஒரு ஆதி மனிதன் ஆதாம் செய்த தவறுகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாட்டுகிறார். 2 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17 - 21 வசனங்களை வாசிப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒரே ஒரு மனிதனாகிய ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க, ஆதாமின் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆள்வார்கள். எதை ஆள வேண்டும், பூமியையும் ஆள வேண்டும், விண்ணுலகத்தையும் ஆள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சரி, நேரம் இல்லாத காரணத்தினால சீக்கிரமாக போவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆவியானார், உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷனாகிய ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாவது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து பாடுகள் அனுபவித்து சிலுவையிலே வரக்கூடிய நாட்களில் இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்துகிறார். அவர் சிலுவையிலே இரத்தமும் தண்ணீருமாக கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரையும் உங்களுக்கும் எனக்காக சிந்தினார். ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாலாம், இரத்தத்தையும் தண்ணீரையுமாக சிந்தி குழந்தையை பெற்றுக்கொள்வதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபை ஆகிய உங்களையும் என்னையும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். போதும். அவர் தம்முடைய சந்ததினா யாரு, நீங்களும் நானும். சிலுவையிலே தேவன் உங்களையும் என்னையும், அப்போ நம்ம பிறக்கக்கூட இல்லை, நம்ம யாவற்றையும் அவர் கண்டாராம். அவர் ஆதியிலே எதை காண்கிறவர், முடிவை காண்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, சிலுவையிலே உங்களையும் என்னையும் பார்த்தபடினாலே அவர் என்ன செய்கிறாரு, தன்மை ஒப்பு கொடுக்கின்றார்.
யோவான் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆகிலும் போர்சேவகரில் ஒருவர் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இரத்தமும் தண்ணீரையும் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்டார். இப்போ என்ன சொல்றாரு? இப்பயாவது விசுவாசியுங்கள். யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. முதலாவதாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி படைக்கப்பட்டான்? அவன் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் படைக்கப்பட்டான். அதுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான். மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம். இதையாவது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்க என்று சொல்லி அது பண்ணல. அதனால் அவர்களையும் அந்த ஸ்லாக்கியம் கடந்து போய் கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய பிள்ளையாக அவர் பெற்றெடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மீண்டும் ஒருவன் பிறவாவிட்டால் ஆவியிலே மனிதன் பிறக்க வேண்டும். முதலாவதாக நாம் மனிதனாக நாம் பிறந்தோம். அது மாத்திரம் பத்தாது. நம்ம என்ன செய்யணும்? ஆவியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும் போது மீண்டும் ஆவியிலே பிறக்கிறோம். மீண்டும் ஒருவன் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி நீங்களும் நானும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கிற போது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். வரக்கூடிய நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருந்த நீங்களும் நானும் பிதாவின் பிள்ளைகளாக எப்படி மாறினோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தையாக இருக்கிறவர் எப்படி நமக்கு சகோதரராக மாறினார் என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த அனாதி தீர்மானம் உலக தோற்றத்திற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின்படியாக அந்த பிளான் ஆஃப் மிஸ்ட்ரி ஹிடன் ஃபார் ஏஜஸ் அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றினார். சிலுவையிலே அனாதி தீர்மானத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனானவர் கிறிஸ்து இயேசுவானவர் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்திலே பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் 613 கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். எனக்காக அவர் இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி என்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். நான் இந்த உலகத்திலே நான் பிறந்தேன், ஆனால் ஆவியிலே நான் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கின்ற போது நான் ஆவியிலே மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் உத்தரவாதத்தோடு கூட, ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்களும் நானும் ரீகன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆதியிலே ஆதாமை தகப்பனே நீர் படைத்தீர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும். தகப்பனே, அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான். அதன் பிறகு இஸ்ரவேல் மக்களுக்கு தகப்பனே நீர் கொடுத்தீர் அந்த சாக்கியத்தை ராஜாவாகவும் ஆசாரியனாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களும் இழந்து விட்டார்கள். அந்த ஸ்லாக்கியத்தை தகப்பனே எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மை தேவனாக தகப்பனே குமாரனாகிய உம்மை கிறிஸ்து இயேசுவாகிய நீர் தகப்பனே இயேசு கிறிஸ்துவாக எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே,
எங்களை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. அப்போ தான் வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னபடியாக, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன விதமாக ராஜரீக ஆசாரியர்களாக பரிசுத்த ஜாதியாக எங்களை மாற்ற முடியுமே ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய பிள்ளையாக சிலுவையிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது, நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரியர்களாக கடைசி நாளிலே மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட, இந்த உலகத்திலே வாழுகிற நாள்களிலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வாழ முடியும். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக தகப்பனே விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திலே தகப்பனே நீர் வந்து பிறந்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை தகப்பனே ஆதாம் விசுவாசிக்க தவறினான், இஸ்ரவேல் மக்கள் விசுவாசிக்க தவறினார்கள். ஆனால் நாங்கள் அந்த விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாக நீர் மாற்றும் ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாக இருந்த நாங்கள் எப்படி பிதாவின் பிள்ளைகளாக மாறினோம், எப்படி உமக்கு சகோதரனாக மாறினோம் என்பதை நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.